Hi, hello everyone. This is TAF CA 360 from TAF IS Academy. நம்ம இன்னைக்கு February 25th current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய TAF CA 360 சொல்லிட்டு அந்த சேனல் நேமில் வந்து டெலகிராம் சேனல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் TAF IS Academy டெலகிராம் சேனலும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெகுலரான கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேயும் வரும். ஸோ எல்லாரும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who has been designated as a global champion for road safety by the United Nations. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சார்பில் வந்துட்டு சில இந்த மாதிரி வந்து ஒரு குளோபல் சாம்பியன், அம்பாசிடர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து குளோபல் சாம்பியன் ஃபார் தி ரோட் சேஃப்டி பை தி யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோட் சேஃப்டி அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இல்லாம வந்துட்டு தவிர்க்கணும். அப்ப வந்து ரோடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கிறதா, ஃபர்ஸ்ட் ரோடெல்லாம் நல்லா எங்கேயும் டேமேஜ் இருக்காம இருக்கா, எப்படி அதை கரெக்டா கட்டமைக்கிறது, டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ்க்கு கரெக்டா எப்படி செட்டப் பண்றது, இது வந்து ஒரு செட்டா இருந்தாலும் நம்மளுடைய ரோட் சேஃப்டிங்கிறது முக்கியமா எது கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்மெட் போடணும். நம்ம எங்கேயோ போய் கீழே விழுந்தா கூட நம்ம வந்து ஹெல்மெட் போட்டிருக்க வகையில வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பலத்த அடியிலேருந்து காப்பாற்றப்படலாம். ஸோ அதனால வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஸோ வேற வந்துட்டு வண்டியை வந்து வேகமாக ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கண்டிஷனாக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரோட் சேஃப்டிக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி அதை சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் இந்த குளோபல் சாம்பியன் ஃபார் தி ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஒருத்தவங்களை வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு நியமிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் குளோபல் சாம்பியன் ஃபார் தி ரோட் சேஃப்டி பை தி யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Cricket legend Sachin Tendulkar has been designated as the global champion for the road safety by the United Nations. Core message என்னன்னா every life matters. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெத் ஃபேட்டலிட்டிஸ் டெத்லாம் தேவையில்லாம ஒரு ரோடு ஆக்சிடென்ட்னால வந்துட்டு இறந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம எவ்வளோ ப்ரிகாஷனரி மெஷரா அதை நம்ம சரி, அதுக்கு மேலே அது ஆண்டவன் கையில். ஆனால் நம்ம அளவில் சேஃப்டியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்காக தானே இவ்வளோ யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்தே இவ்வளோ செயல்படுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்படி பார்க்குறோம். எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ் தான் அவங்களோட கோர் மெசேஜ். கோல் என்ன? த கேம்பெயின் சப்போர்ட்ஸ் தி நியூ டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தி ரோட் சேஃப்டி விச் எய்ம்ஸ் டு ஹாஃப் ரோட் ரிலேட்டட் ஃபேட்டாலிட்டிஸ் அண்ட் இன்ஜுரிஸ் பை 2030. 2030 அஜெண்டாவாக எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோட் ரிலேட்டட் ஃபேட்டாலிட்டிஸையும் இன்ஜுரிஸையும் கம்மி பண்ணணும். இந்த நியூ டேகேட் ஆஃப் ஆக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி ரோட் சேஃப்டியை வந்துட்டு நல்ல விதமா பண்றதுக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸா எடுத்து இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அஃபிஷியல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UNJC டிகாக்ஸ் குளோபல் கேம்பெயின் ஃபார் ரோட் சேஃப்டி மேக் ஏ சேஃப்டி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத அஃபிஷியல் நேம் ஃபார் திஸ் இந்த சேஃப்டி ப்ரோக்ராம். சரியா? சரி, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருக்காங்க? have launched a program offering financial and technical assistance to 4 states. எப்படின்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸா இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஜோன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு அதை கம்மி பண்ணணும். அதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ, ரிஸ்க் இல்லாமல் என்னென்ன கரெக்டாக செயல்படுத்தணுமோ அதை செய்கிற வகையில் வந்து WHOவே ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு 4 ஸ்டேட்ஸ் நம்மளோட இந்தியா ஸ்டேட்டு கொடுத்துருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், கேரளா, தமிழ்நாடு, அசாம். இந்த 4 ஸ்டேட்டுக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ரிலேட்டட் ஃபார் தி ரோட் சேஃப்டி இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். which is the India's second busiest airport. ஓகேவா? இந்தியாவுடைய செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் என்ன? சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மகாராஷ்டிரா, மும்பை. ஓகேவா? சரி, இது ரிலேட்டடா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் இந்தியா செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அண்ட் மேஜர் குளோபல் ஏவியேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னா வந்து போயிட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல
வந்து போய்கிட்டே வந்து க்ரௌடு இருந்துட்டு அங்க வந்து பிஸியாவே இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட். அவ்வளவுதான். ஓகேவா? இன் February 2026 it was awarded the title of Asia Pacific's best airport for departures in the over 40 million passenger category. 40 million passenger category வரைக்கும் அவங்களோட டிபார்ச்சர்ஸை இந்த ஒரு ஏர்போர்ட்ல பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ 2 பிஸியஸ்ட் ஏர்போர்ட், ஏஷியா பசிபிக்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் வந்துட்டு ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ என்னது, இன் February 2026 it was awarded the title of Asia Pacific's best ஏர்போர்ட் ஃபார் டிபார்ச்சர் அப்படிங்கிற நேம் வந்து டைட்டில் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த over 40 million passengers category by ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் மூலியமா இது இந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டா இருக்கு. நம்ம இந்தியாவோட செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலே நீங்க வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மும்பையை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து 7th edition of the Dharma Guardian 2026 is the joint military exercise between which two countries? ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இடையான ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்த தர்மா கார்டியன் அப்படின்னா ஜப்பான் அண்ட் இந்தியாவுக்கும் இடையில். ஓகேவா? சரி, அப்படின்னா the 7th edition of the India Japan joint military exercise Dharma Guardian 2026 commenced on 24th February 2026ல இது வந்து கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபாரின் ட்ரைனிங் நோட் இன் சாபாட்டியா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் பிளேஸ்ல தான் இது நடந்திருக்கு. 7th edition ஆஃப் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் தி ஜப்பான் அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தர்மா கார்டியன் அப்படிங்கிறதா பேரு. 24th February ஆரம்பிச்சு 9th March வரைக்கும் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், சின்ஸ் 2018ல இருந்தே இந்தியாவும் ஜப்பான் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸசைஸ்ல வந்து நடத்திட்டு இருக்கோம் ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 120 மெம்பர்ஸ் பை ஈச் சைட்ல இருந்து 120 மெம்பர்ஸ். நம்மளோட இந்தியன் ஆர்மி பேர் லடாக் ஸ்கவுட்ஸ், ஜப்பானோட கிரவுண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது 32nd இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளோட லடாக் ஸ்கவுட்ஸ் வந்து இந்த சைடு இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, எப்போதுமே பைலேட்ரல் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துட்டு அவங்களுடைய அந்த எக்ஸசைஸ் ட்ரைனிங் இந்த நாட்டில் இருக்கிறதும் சரி அந்த நாட்டில் இருக்கிறதும் சரி அவங்களுடைய அந்த எக்ஸசைஸ் வந்து பைலேட்ரலாக பண்ணி பார்த்து ரெண்டு சைடும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இருக்கிறதுக்காக தான் இதை மெயினாக பண்ணி பார்க்குறது. இது என்னதுக்குன்னா ஜாயிண்ட் ஆப்ரேஷன் இன் தி செமி அர்பன் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் என்ஹான்சிங் இன்டர்ஆபரபிலிட்டி இன் கவுண்டர் டெரரிசம் அண்ட் அர்பன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கவுண்டர் டெரரிசமை எப்படி ஒழிக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அர்பன் வார்ஃபேர் செமி அர்பன் என்விரான்மெண்ட்ல எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் பண்ணி பார்த்துருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷனும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 4th question, which park is a major stronghold for a fishing cat? So fishing cat அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டிங் தி அக்வாட்டிக் அந்த அக்வாட்டிக் ஹண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷிங் கேட்டை வந்துட்டு முதல் வந்து கசிரங்கா நேஷனல் பார்க்ல இப்ப வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப வந்து புதுசா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த நேஷனல் பார்க்கு? கசிரங்கா நேஷனல் பார்க் அசாம்ல இருக்கு. ஸோ விச் பார்க் இஸ் அ மேஜர் ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபார் தி ஃபிஷிங் கேட் அப்படின்னா கசிரங்கா நேஷனல் பார்க். ஃபிஷிங் கேட் பத்தி பார்க்கலாம். ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் a major stronghold for the fishing cat and elusive medium sizeல இருக்கக்கூடிய ஒரு வைல்டு கேட். ஓகேவா? ஒரு கேட் தான் இது. ஸோ அடாப்டட் ஃபார் தி அக்வாட்டிக் ஹண்டிங். அக்வாட்டிக் ஹண்டிங்னா இப்போ நீல இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து ஹண்ட் பண்றதுல இது ஸ்பெஷலிஸ்டா இருக்கு. ஸோ அதனால இது அக்வாட்டிக் ஹண்டிங்கான ஒரு கேட். ஸோ 57 இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு வேர் ஃபவுண்டு. ஸோ இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா எக்ஸ்டிங்ஷன் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க் அசாம்ல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 57 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட், மெசேகா இன் அசாமிஸ் ஃபோக்லோர். சரி, அங்க அசாமிஸ் லாங்குவேஜ்ல மெசேகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹண்டிங் ஃபிஷிங் கேட்டை வந்து சொல்லுவாங்க. The fishing cat is considered an ecological sentinel, meaning its presence indicates a healthy and functioning wetland ecosystem. ஒரு wetland ecosystem இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம்னா என்ன, கண்டிப்பா வந்துட்டு ஒரு எலி இருந்துச்சுன்னா அதை பாம்பு சாப்பிடும், ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு கழுகு சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூவா போறதா, ஒரு எலி இருந்துச்சுன்னா தவளைல இருந்து பாம்பு, பாம்புல இருந்து கழுகு. ஸோ இந்த மாதிரி வந்து வரிசையா இருக்கு. ஓகேவா? சரி, அந்த மாதிரி இருக்கிறப்ப
இந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வகையில் வந்துட்டு இதோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒன்லி வந்துட்டு இப்போ வரைக்கும் 57 இண்டிவிஜுவல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அதை கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th question. The Silver Jubilee Memorial Arch of the Thiruvalluvar statue was inaugurated at a cost of rupees எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.45 crores. ஓகேவா? திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து 2000ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களால் வந்து கட்டப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 133. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இது வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி அடைஞ்சதுனால இதுக்கான ஒரு மெமோரியல் ஆர்க்கை வந்து கட்டதா சொல்லுவாங்க. ஏற்கனவே சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு மெமோரியல் ஆர்க் கட்டதா ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு நம்மளுடைய சிஎம். ஸோ அப்போ வந்து மெமோரியல் ஆர்க் ஆஃப் தி திருவள்ளுவர் ஸ்டாச்சு வாஸ் இனாகிரேட்டட் அட் தி காஸ்ட் ஆஃப் ருபீஸ் வந்து 1.45 crores இப்போ இனாகிரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கன்னா ஆப்போசிட் டு தி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்துட்டு இந்த மெமோரியல் ஆர்க்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அட் பெரம்பலூர் ஸ்ரீலங்கன் தமிழ் ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப் ரெஃப்யூஜிஸ் இருப்பாங்கல்ல ஃப்ரம் தமிழ்நாடு, அங்கேருந்து வந்த அகதிகள் அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு 90 houses வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட் த காஸ்ட் ஆஃப் 7.85 crores. அதையும் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது மூலயமா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறதுக்கான நிரந்தர ஒரு குடியுரிமை அதுவும் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 6th question. Where was the வாயு சக்தி military exercise held? இப்போ எப்படி ஜப்பான் அண்ட் இந்தியா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேற வேற கண்ட்ரீஸோடைய நம்ம பண்ணக்கூடிய பைலாட்ரல். அது மாதிரி வந்து நம்மளுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளுடைய ஆர்மி ஃபோர்ஸஸ்குள்ளேயே நம்ம ஒரு எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த விதத்தில் வாயு சக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம இதுக்குள்ளேயே பண்ணிக்கிற ஒரு எக்ஸசைஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆர்மிஸ்குள்ளேயே நேவிஸ்குள்ளேயே பண்ணிக்கிற ஒரு எக்ஸசைஸ். ஸோ அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ரிலேட்டடாக பார்க்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டக்டட் தி வாயு சக்தி மிலிட்ரி எக்ஸசைஸ். The exercise was held at Jaisalmer, Rajasthan. Fighter jets and helicopters participated in the drill. ஸோ இது எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வாயு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 7th வந்துட்டு விச் ஃபிலிம் ஃப்ரம் இந்தியா ஓன் பஃப்டா அவார்ட். பஃப்டானா பிரிட்டன்ஸோடைய ஒரு மிகப்பெரிய ஃபிலிம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம இந்தியா சார்பில் நம்ம மணிப்பூரை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த அவார்டு, ஒரு ஃபிலிமுக்கு வந்து இந்த அவார்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூங் அப்படின்னு 2026 பூங் அப்படிங்கிற ஃபிலிம். ஸோ மணிப்பூர்ல இப்போ பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருந்துச்சுல. ஸோ அந்த நிறைய அவங்க வந்து இன ரீதியாக நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ரிலேட் பண்ண ஒரு படம் பூங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு அவங்க அப்பாவை தொலைச்சிடான், அதை தேடி போறான், அதை பத்தின ரிலேட்டடான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த பூங் 2026. ஸோ பிரிட்டன்ஸ் ஹையஸ்ட் film honored the BAFTA award. The film Boom won the award in the best children's and family film category அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். It is the first Indian film to receive this award in this category, directed by the லக்ஷ்மி பிரியா தேவி தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைல்டு ஆர்டிஸ்டா அதில் நடிச்சது வந்து குக்குன் கிப்ஜென் அப்படிங்கிறவர் தான் நடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் who is the chief information commissioner of அப்படின்னா வந்து சஃபிக் அக்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்மளுடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்ஃபர்மேஷன் கமிஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் 2005 கொண்டு வந்தோம். அப்போ வந்து அதில் அந்த கமிஷன் வந்து ஒன்று செட் பண்ணோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூட அதுக்கு சீஃப் வந்துட்டு சஃபிக் அக்தர் இருக்காரு. அதோட சேர்ந்து இப்போ 5 members வந்துட்டு அதில் இருக்காங்க. ப்ளஸ் அதில் இப்போ 2 members ஆட் ஆயிருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பார்க்க போகிறோம். 2 new information commissioners were appointed to the தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஆட் ஆயிருக்காங்க. Retired IAS officer Adulya Mishra and retired IPS officer Abhay Kumar Singh were appointed for a term of office 3 years வரைக்கும். இவங்களுடைய term of office 2 பேருக்குமே அதுல்யா மிஸ்ராவும் IPS officer retired Abhay Kumar Singh இவங்க 2 பேரும் வந்துட்டு ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இஸ் ரிட்டையர்ட் IPS ஆஃபீஸர் சஃபிக் அக்தர். சரியா? நம்மளுடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தி ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? சஃபிக் அக்தர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்
India's first electric air taxi is named as electric air taxi. ஓகேவா, அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா E200X. ஓகேவா, ரொம்ப டிராஃபிக் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸியாவே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி வந்து E200X. அக்ரிமெண்ட் இஸ் சைன்டு வித் நிவிடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் வந்துட்டு கிரேட்டஸ்ட் லீடிங் இன் தி ஏஐ அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கம்பெனி பண்ணுறாங்க. சென்னை பேஸ்டு E-Plane கம்பெனியும் இதை பண்ணுறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஏஐ பவர்டு சாஃப்ட்வேர் அண்ட் அட்வான்ஸ்டு ஏர் மொபிலிட்டி மாடலில் இந்த மாதிரி ஒரு ஏர் டாக்ஸியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி நேம் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது வர போகிறத பொறுத்து அதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். E200X தான் அதோட நேம். ஸோ அக்ரிமெண்ட் சைன்டு வித் தி நெவிடியா சென்னை பேஸ்டு E-Plane கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next 10th question. Every year in India, how many of them are affected by the cervical cancer? So cervical cancer அப்படிங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இதனால பாத்தீங்கன்னா வந்து இளம் வயது பெண்கள்ல இருந்து 45 இப்போ 9 to 45 அப்படின்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய அவங்க எல்லாமே இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து எப்படி சரி பண்ணலாம்? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் மூலயமா வந்து செர்விக்கல் கேன்சர் அதை எது மூலயமா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேக்சினும் வந்துடுச்சு. ஓகேவா, வேக்சின் வந்துட்டு வெளியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாண்டி வெளியில பிரைவேட்ல போட்டிங்கன்னா அது வந்து 4000 இந்த மாதிரி 2000 to 4000 இந்த மாதிரிலாம் காஸ்ட் இருக்கு. பட் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு 9 to 14 இயர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வந்துட்டு வேக்சின்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் வந்துட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லாத இதா இருந்தா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லக்கூட பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல போயிட்டு அந்த வேக்சின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் இந்த செர்விக்கல் கேன்சரால இந்தியாவில் அஃபெக்ட் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 80,000 பேர். ஓகேவா, அதுல வந்து 42,000 வந்துட்டு இந்த செர்விக்கல் கேன்சர்னால இறந்துடுறாங்க அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி, அப்போ என்னன்னா ஃப்ரீ வேக்சினேஷன் ஸ்கீம் ஃபார் தி செர்விக்கல் கேன்சர் ஆஃப் தி கேர்ள்ஸ் பிலோ 14 இயர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ என்ன இதுக்காக வந்து இதுனா ஃப்ரீ வேக்சின் கொடுக்குறாங்க. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு வேக்சின் அட்மினிஸ்ட்ரேட்டட் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 160 கண்ட்ரீஸ். அந்த வேக்சின் நேம் பார்த்தீங்கன்னா வந்து கார்டசில் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, எவ்ரி இயர் இன் இந்தியா 80,000 people are affected by the cervical cancer and 42 people are died due to it அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த 9 to 14 இயர்ஸ் ஆன கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வேக்சின் செட் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கார்டசில் வேக்சின். ஓகே, நெக்ஸ்ட் 11th question. The power to alter the name of a state is provided under which article of the Constitution of India? இப்ப பாத்தீங்கன்னா வந்து கேரளா அப்படிங்கிற நேம் வந்துட்டு கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கேரளாவோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு போயிருக்கு, பிரசிடென்ட்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த பவர் டு ஆல்டர் தி நேம் ஸ்டேட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 3 படி வந்து அந்த நேம் ஆல்டர் பண்ற பவர் இருக்கு. அப்ரூவல் டு ரீநேம் தி ஸ்டேட் ஆஃப் கேரளா கேரளமா மாத்த போறாங்க. Article 3 of the Constitution, the proposal and to amend the first schedule to change the name from Kerala to Keralam was recommended to the Union government அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசலை வந்து இந்த மாதிரி நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷெடியூல் டு சேஞ்ச் தி நேம் ஃப்ரம் தி கேரளா டு கேரளம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யூனியன் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் இன் தி கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் ஜூன் 2024 பண்ணாங்க. அண்ட் கேரளா ரீநேமிங் பில் 2026 வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அது பிரசிடென்ட் கையால வந்து மாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் எல்லாருமே இதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்ன யூனியன் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா 9,072 crore ரயில்வே பட்ஜெட் கனெக்டிங் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா 307 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணக்கூடிய மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார் அண்ட் ஜார்க்கண்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு வந்து 1,677 crore வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
அப்ரூவல் டு இன்க்ரீஸ் தி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் தி ரா ஜூட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னா வந்துட்டு rupees 5,925 பெர் குவிண்டாலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பார்த்துலாம். ஸோ அவார்ட்ஸில் வந்து என்னன்னா, அவர் லேடி ஆஃப் கிரேஸ் சர்ச் வாஸ் பில்ட் இன் எந்த செஞ்சுரியில பில்ட் பண்ண சர்ச் அப்படின்னா 16th செஞ்சுரியில போர்ச்சுகீஸால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சர்ச். ஓகேவா? ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்துட்டு ஏஷியா பசிபிக் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அவார்ட் 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, இந்த அவர் லேடி ஆஃப் கிரேஸ் சர்ச் வந்து வசாய் மகாராஷ்டிரால இருக்கு. இது 475 இயர்ஸ் ஓல்டு. 16th செஞ்சுரியில மகாராஷ்டிரால வந்துட்டு கட்டப்பட்ட, போர்ச்சுகீஸால வசாய் மகாராஷ்டிரால கட்டப்பட்ட ஒரு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? அவர் லேடி ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 475 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இதுக்கு வந்து 2025 யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அவார்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகே, சரி. ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.